சரி, உள்ள எங்கயாவது இருக்காரான்னு பார்த்து கூட்டிட்டு வா. சரிம்மா. எப்படி இருக்கீங்க? இல்ல, உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. எனக்கு உங்க முகத்தை பார்க்க கூட தைரியம் இல்ல. இந்த மாதிரி நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எங்க கையை மீறி எல்லாமே நடந்து போச்சு. இந்தாங்கம்மா. எடுத்துக்கோங்க. நன்றிம்மா. ஐயா மேல இல்ல, எங்க போனாருன்னு தெரியல. கெஸ்ட் வராங்கன்னு கூட நான் சொன்னம்மா. அப்புறம் எங்க போனாருன்னு தெரியலம்மா. ஓ சரி, நீ போ. சரிங்கம்மா. புரியுதுங்க. இல்ல, நடந்த விஷயத்தை நினைக்கும் போது அவர் எங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட மாட்டாரு. அப்படிலாம் இல்ல, அவர் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாரு. எங்க மேல உங்களுக்கு கோவம் இருக்கும் தான். ஐயோ, உங்க மேல நாங்க எதுக்கு இங்க கோவப்பட போறோம்? உங்க மேல எந்த தப்பும் இல்லையே. இல்ல, உங்களுக்கு பெரிய மனசு. நாங்க கொடுத்த வாக்கை தான் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்களுக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ஆனா இப்படி நடந்துருச்சேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. இப்படியெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்காரர் கூட எப்படி எங்களை வந்து பாப்பாரு? ஆண்டி, மாமா அப்படிலாம் எதுவும் யோசிச்சிருக்க மாட்டாரு. நீங்க வருத்தப்படாதீங்க. இதுல உங்க மிஸ்டேக் எதுவும் இல்ல. அந்த ராஸ்கல் லாஸ்ட் மினிட்ல இப்படி பண்ணிட்டான். அவனை பக்கத்துல சேர்த்ததுதான் நாங்க பண்ண தப்பு. நான் என்ன பண்ணேன்னே தெரியல. என் 2 பொண்ணுங்களோட கல்யாணத்திலயும் என்னால சந்தோஷமாவே இருக்க முடியல. எங்களுக்குன்னு ஆதரவா யாரும் இல்ல. எனக்கு தாலி கட்டின என் வீட்டுக்காரரு நல்லா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. என்ன பண்றது? ஒரு குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு என் வாழ்க்கையே போச்சு. அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். சாகுற வரைக்கும் அந்த கஷ்டம் என்னை விட்டு போகாது போல இருக்கு. நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், இப்ப எதுக்குடி இந்த ஆதியோட மாமா நம்மள வர சொல்லியிருக்காங்க? அதெல்லாம் போன்ல சொல்லல அம்மாஜி. அவர் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னதா ஆதியோட அக்கா தான் சொன்னாங்க. சம்பந்தமே இல்லாம நம்மள பார்க்கணும்னு சொல்றாங்கன்னா விஷயமே இல்லாம சொல்லியிருக்க மாட்டாரு. இருக்கும் வரட்டும், கேட்போம். ஏன்பா, முன்னாடியே அந்த பொண்ணோட அம்மா யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா கல்யாணம் வரைக்கும் போக விட்டுருப்பேன். அப்புறம் ஏன் திரும்பவும் அந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்ற? வேற வழி இல்லையே. ஆதி மீனாட்சியை கல்யாணம் பண்ணியே திருவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். அவன் அக்காவும் பிடிவாதமாக இருக்கா. நான் தடுத்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த ஜீவா கிட்ட இருந்து மீனாட்சியை பிரித்து ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்பா, அப்படி பண்ணா சுமதிக்கு நீ யாருன்னு தெரிஞ்சிருமே. நீ மாட்டிக்க மாட்டியா? எத்தனை நாள் தான் அவங்க கண்ணில் படாம நீ தப்பிச்சிட்டே இருப்ப? ஒரு குடிகாரனா என் வாழ்க்கை அப்படியே முடிச்சிருக்கும். என்னை அதுல இருந்து மீட்டு என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரம்யா. அதனால தான் லக்ஸுரி லைஃப்ல இருக்கேன். என்னை அவள் முழுசா நம்புறா. கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அவளுக்கு டவுட் வந்துடும். இந்த லைஃப்பும் என்னை விட்டு போயிடும். புரியுதுப்பா, ஆனா அப்படியே நான் ஏதாவது பண்ணி இதை தடுத்தாலும் ஆதி அமைதியா இருக்க மாட்டான். மீனாட்சி மேல இப்ப பைத்தியமா இருக்கான். அவளை கல்யாணம் பண்ற வரைக்கும் அடங்கவே மாட்டான். வணக்கங்க. வணக்கம். எதுக்கு பேசணும்னு சொன்னீங்க? நீ வீட்டுக்கே வந்திருக்கலாமே. அங்க நான் பார்க்க விரும்பாத சில பேர் இருக்காங்க.
ஆ, அம்மாச்சி அந்த ஜீவா பையல சொல்றாரு அவரு. அவனால தானே பாவம் இவங்க வீட்டு பையனுக்கு கல்யாணம் வேற நின்னு போச்சு. என்ன செய்ய சொல்றியே? எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச பாவமோ என் குடும்பத்துல இப்படி வந்து பிறந்திருக்கு ஒண்ணு. இப்படி ஆகும்னு நாங்களும் நினைக்கலங்க. பாவம் உங்களுக்கு தான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்ல. முடிஞ்சதை பத்தி பேசுறதுக்கு நான் வரல. இனிமே என்ன நடக்கணும்னு சொல்ல வந்திருக்கேன். இனி நடக்க என்ன இருக்கு? ஐயோ, கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க, குடிங்க குடிங்க. ஏய் ஏய் இரு. ஏன் ம் போங்க அம்மாச்சி. எங்களுக்கு எதுக்கு இம்புட்டு பணம் கொடுக்குறியே? நாங்க உங்ககிட்ட கேட்கலையே. இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு. இது எதுக்கான வேலை? நீங்க எனக்கு செய்ய போற உதவிக்கு. உதவி தானே, எதுவா இருந்தாலும் நான் கரெக்டா பண்ணிடுவேன். கொண்டாங்க கொண்டாங்க. ஏய் இரு. அம்மாச்சி ஏங்க நாங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? ஆதியால இப்பவும் மீனாட்சியை மறக்க முடியல. அவன் சந்தோஷமா இருக்கணும்னா மீனாட்சி அவனுக்கு கிடைக்கணும். மீனாட்சியை ஜீவா கிட்ட இருந்து பிரிக்கணும். நேரடியா எதுவும் பண்ணாம மீனாட்சியை அவனை பிடிக்காம பிரிஞ்சு வரணும். அதை செய்ய உங்களால மட்டும்தான் முடியும். அதுக்கு தான் இந்த பணம். இது வெறும் அட்வான்ஸ் தான். நான் சொன்னதை செஞ்சிட்டீங்கன்னா இன்னும் 30 லட்சம் தருவேன். 30 லட்சமா? 20 ஒரு 30 50 லட்சமா? இதுல இன்னொரு கண்டிஷன் இருக்கு. என்ன அது? மீனாட்சி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ ஜீவாவை பிரிஞ்சு வரும்போதும் அப்படியே இருக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. அவங்களுக்குள்ளர தாம்பத்தியம் எதுவும் நடக்கக்கூடாது, அதானே? கரெக்ட். இதை உங்களால செய்ய முடியும் நான் நம்புறேன். எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை நான் செய்வேன்னு நீங்க எப்படி நம்பினியே? மீனாட்சி உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது உங்களுக்கு பிடிக்கலான்னு எனக்கு நல்லா தெரியும். இதை நீங்க செஞ்சா நீங்க நினைச்சதும் நடக்கும், நான் நினைச்சதும் நடக்கும். என்ன சொல்றீங்க?